அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம். உங்க கால்நடை நண்பன் ஜேடிகே தான் பேசுறேன். இந்த மாட்டு காம்புல பொறி பொறியா இருக்கு, மறுமாறி இருக்கு, சின்ன சின்ன காயங்கள் இருக்கு. முக்கியமா இந்த மழை காலங்கள்ல தான் வருது அப்படின்னு பல நண்பர்கள் சொன்னாங்க. அது ஒரு மாட்டுல இருந்து இன்னொரு மாட்டுக்கு பரவும் அப்படின்ற மாதிரி நான் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருந்தேன். அது எத்தனை நாள் இருக்கும், அதனால பாதிப்பு என்ன, அதை எப்படி சரிப்படுத்துறது அப்படின்றது சொல்லியிருந்தேன். இப்ப இது மனிதர்களுக்கு பரவுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. ஏன்னா குழுவில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதனால இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் இதை காணொலி போடுறேன். இந்த போலி பசு அம்மை நோய் அப்படின்றது ஒரு வைரஸ் கிருமியால பரவுறது. இது மாட்டில இருந்து மனிதனுக்கு பரவும். ஆனால் மனிதன்ல இருந்து மனிதனுக்கு பரவாது. இப்ப நான் ஒரு மாட்டை பால் கறக்கிறேன். அந்த மாட்டுக்கு அந்த போலி பசு அம்மை நோய் இருக்கு அப்படின்னா என்னோட கைகளை நான் பண்ணும்போது முக்கியமா இந்த இடம், இங்க இருந்து இது வரைக்கும் இந்த இடங்கள்ல இந்த புகைப்படத்துல காட்டிருக்கிற மாதிரி உங்களுக்கு காயங்களோ இல்லை குப்பளங்களோ வரலாம். ஆனா பயம் வேண்டாம், இது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. குறைஞ்சது ஒரு மாசத்துக்குள்ள அது போயிடும். இதுல நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பாதிக்கப்பட்ட மாடை கடைசியா கறக்கணும். ஏன்னா அந்த மாட்டுல இருந்து மற்ற எல்லா மாடுகளுக்கும் பரவறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். மனிதர்களுக்கு வந்துருது அப்படின்னா அது ஒரு மாசத்துல போயிடும்னு சொன்னேன். வராம இருக்கிறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு மாட்டை பால் கறக்கும் போதும் கையை கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த மாட்டுக்கு போகும். அதே மாதிரி மாட்டுடைய மடிக்காம்புகளையும் கழுவிட்டு பால் கறக்கிறது சுத்தமான பால் உற்பத்தியை உறுதிப்படுத்தும். மீண்டும் ஒரு நல்ல காணொலியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.